பிஜேபியினுடைய சொந்த பணத்திலிருந்து நிதி கேட்கிறோமா? எங்கள் மாநிலத்தில் எங்கள் மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வரி பகிர்வை கேட்டுட்டு இருக்கிறோம். உங்க பணத்தை நாங்க கேட்கல. என்னமோ எங்களை ஜெயிக்க வைக்கல, கொடுக்க மாட்டோம்னா என்ன ஆணவத்தின் பேச்சு இது? இந்த ஆணவத்தினுடைய பேச்செல்லாம் வட மாநிலங்கள்ல வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் வச்சுக்க கூடாது. அதிமுக நாங்களும் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி நடத்துறோம்னு சொல்லிட்டு பிஜேபிகளின் அடிமைகளாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. பிஜேபியின் அடிமைகளாக இருக்கிறாங்க. நம்ம சொல்லும் போது இல்ல நாங்கள்லாம் இப்ப வெளியே வந்துட்டோங்கிறாங்க. வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டின் எம்பிக்கள் போராட்டம் நடத்தும் போது அதிமுக வந்து போராட்ட களத்தில் நின்று எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கணுமே. சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பட்ஜெட் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு 25 எம்பிக்கள் நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துருந்தா தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி வந்திருக்கும், தமிழ்நாடுன்ற பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கறது? பாமக எப்பவுமே முரண்பாடுகளின் மொத்த உருவமாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ராமதாஸ் அவர்கள்கிட்ட பட்ஜெட்டை குறித்து கேட்கும்போது பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காதது குறித்து வருத்தம் அளிக்குதுங்கிற மாதிரியான பதில சொல்றாரு. அதே வேளையில் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, 25 எம்பிக்களை நீங்க வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் 25 எம்பிக்களாவது கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு, இது மனிதத்தன்மைக்கு எதிரான பேச்சு, இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான பேச்சு, அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரான பேச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லணும் தெரியுமா? பிஜேபியின் குரலா தமிழ்நாட்டில் ஒலிக்கணும், பிஜேபிக்கு 25 எம்பிக்கள் தான் கிடைச்சிருக்கணும்னு பிஜேபியோ அன்புமணி ராமதாஸோ அந்த குரலா ஒலிக்கணும்னா அவங்க என்ன தெரியுமா பேசணும்? தமிழ்நாட்டு வந்து எங்களை தோக்கடிச்சிருச்சு, மதவாதம் பேசுறவங்கள உள்ள விட மாட்டோம், சாதியவாதம் பேசுறவங்கள உள்ள விட மாட்டோம், ஓட ஓட விரட்டோம், தமிழ்நாட்டின் மக்கள் எங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க, அதனால நாங்க என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா தமிழ்நாடு தரக்கூடிய வரி எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாடு மக்களிடமிருந்து பெறக்கூடிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி எங்களுக்கு வேண்டாம், நீங்க தான் எங்களை தோக்கடிக்கிறீங்களே, உங்களோட பொருளாதாரம் மட்டும் எங்களுக்கு எதுக்கு, நாங்க அதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து ஒதுக்கி வச்சிடறோம், நீங்க எங்க கிட்ட வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் இந்த மாதிரி பேசலாம். நாங்க வந்து தமிழ்நாடு எங்களுக்கு ஜெயிக்க வைக்கல, அதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டோம். நாங்க என்ன உங்க சொந்த பணத்துல இருந்து நிதி கேட்கிறோமா? பிஜேபியினுடைய சொந்த பணத்திலிருந்து நிதி கேட்கிறோமா? எங்கள் மாநிலத்தில் எங்கள் மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வரி பகிர்வை கேட்டுட்டு இருக்கிறோம். உங்க பணத்தை நாங்க கேட்கல. என்னமோ எங்களை ஜெயிக்க வைக்கல, கொடுக்க மாட்டோம்னா என்ன ஆணவத்தின் பேச்சு இது? இந்த ஆணவத்தினுடைய பேச்செல்லாம் வட மாநிலங்கள்ல வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் வச்சுக்க கூடாது. நாங்க கேட்டு இருப்பது எங்க மக்களுடைய வரிப்பணத்தை கேட்டிருக்கிறோம். எங்க மக்களின் வரிப்பணத்தை கேட்கிற உரிமை தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான வரி பகிர்வை கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிகமான மக்கள் வரி செலுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு. ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டிக்கு எந்த மாநிலங்கள் அதிகமா வரி கட்டி இருக்குன்னு பார்த்தா அதில் முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. எங்க கிட்ட இருந்து வரிய பொருளாதாரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு இன்னைக்கு எங்க வரியை கேட்டா நீங்க எங்களை ஜெயிக்க வச்சாதான் வரியை கொடுப்போம்னு சொன்னா என்ன பேச்சு இது? பிஜேபி காரர்களே தமிழ்நாட்டில் பேச துணியாத பேச்சை அன்புமணி ராமதாஸ் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திமுக இன்னைக்கு போராடி கொண்டிருப்பது என்பது திமுகவுக்காக அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக. இன்னைக்கு வரி வரல அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு இப்ப மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நம்ம நிதி பகிர்வை கேட்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க தரல அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய திமுகவில் இருக்கிற சித்திக்குக்கும் அது பாதிப்பு, நெறியாளராக இருக்கிற கனகராஜுக்கும் அது பாதிப்பு, பாமகவில் இருக்கிற அன்புமணி ராமதாஸுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அவர் மெட்ரோ ரயிலோ பொது போக்குவரத்தை பயன்படுத்த போறது இல்லை. ஆனா அவர்கள் கட்சியில இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு அது பாதிப்பு. தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை என்றால் அது பாமகவிலும் கடைநிலையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பாதிப்பு. என்னமோ இது திமுகக்கு நிதி கொடுக்கலன்னு திமுக போராடுற மாதிரி அவர் பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க வந்து 25 எம்பிக்களை நாங்க ஜெயிக்க வைக்கலன்னா ஜெயிக்க வைக்க முடியாது. உங்க கொள்கை எங்களுக்கு நேரதான் இருக்கு. உங்களை எப்படிங்க ஜெயிக்க வைக்க முடியும்? தோக்க வைக்க தான் செய்வோம். ஆனா எங்க வரியை கொடுக்கறதுக்கு நான் உங்களை ஜெயிக்க வைக்கல தோக்க வைக்கலங்கிற அரசியல் பேச்சு இங்க பேசவே கூடாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. பழிவாங்கும் நோக்கோடு அரசியல் செய்யாதீர்கள் மோடி அவர்களே, அரசியல் செய்வதற்கான காலம் இதுவல்ல, ஆட்சியை நடத்துங்கள், தமிழ்நாட்டிற்கு மற்ற மாநிலங்களுக்கு சரியாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய நிதியை கொடுங்க, இல்லைன்னா காணாம போயிருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. திமுக எம்பிக்கள் வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் பதாகைகளை ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக. இந்த போராட்டங்கள் எந்த விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு.
இன்னைக்கு திமுகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் நின்று வி வாண்ட் ஜஸ்டிஸ், எங்களுக்கு இந்த பரிப்பகிர்வு வேணுங்கிற கொள்கைகளை முழக்கத்தை முன் வச்சு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த போராட்டம் என்பது திமுக மட்டும்தான் முன்னெடுக்க வேண்டிய போராட்டமா? முதல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து பாருங்க. எல்லாருக்குமான பொது பிரச்சனை இது. நம்ம மாநிலங்களவையில் இன்னைக்கு அதிமுக இருக்கு. அதிமுக ஏன் அமைதியா இருக்கு? அதிமுக நாங்களும் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி நடத்துறோம்னு சொல்லிட்டு பிஜேபிகளின் அடிமைகளாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. பிஜேபியின் அடிமைகளாக இருக்கிறாங்க. நம்ம சொல்லும் போது இல்லை நாங்கள்லாம் இப்போ வெளியே வந்துட்டோங்கிறாங்க. வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத பிஜேபியை கண்டித்து திமுகவினுடைய எம்பிக்கள், மாறாக இன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டின் எம்பிக்கள் போராட்டம் நடத்தும் போது அதிமுக வந்து போராட்ட களத்தில் நின்று எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கணுமே. ஏன் கேட்கல? சரி, அதிமுகவை விடுங்க. தூங்கி எழுந்தால் திமுகவை விமர்சிக்கக்கூடிய தம்பிகள் இருக்கிறாங்க, அந்த ஆமைக்குட்டி கூட்டங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தரலன்னு ஏதாவது பேசியிருக்கிறாங்களா பாருங்க. தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போட்டு தமிழ்நாட்டில் பல சாதனைகள் செய்த தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய அந்த கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பிஜேபி, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடி, வஞ்சிக்கிற நிர்மலா சீதாராமன் ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு பேசல. அப்போ அவங்க ஆக்சுவலா நான் அதான் சொல்றேன். இப்போ அவங்க எதுவுமே, இவங்க யாருமே பேசல, எல்லாரும் பேச அமைதியா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி முதன்மை பிரச்சனையாக ஆக்கி தமிழ்நாட்டின் பேசுபொருளாக இதை மாற்றி, தமிழ்நாட்டின் பேசுபொருள் மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள் அமைதியாக இருந்த போதும் திமுக மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை, முதல்வர்களை நம்ம மாநிலத்திற்கு வரல, இதை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி நிதி ஆயோக்கை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புறக்கணிக்கிறார்னு சொன்னா அதற்கு பிறகுதான் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற மாநிலங்களில் வரி பகிர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் குரல் எழுப்புறாங்க, அம்மையார் மம்தா உட்பட. அப்போ இந்த போராட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொன்னா இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க முடியும், அதன் மூலமாக பிஜேபிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும். மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதில் எல்லா போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிற திமுக இந்த அடிப்படையிலும் மாநில உரிமை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. திமுகவின் போராட்டங்களின் வடிவங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதற்குமான வரி பகிர்வை திமுக பெறும். நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.